ஆமாம் ப்ரோ இது விவேக் ப்ரோவோட குலதெய்வ கோயில் இது. யாரு ஜாகிஜான் பின்னாடி சேர் ஆட்டோவில் போகிறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு சொந்தக்காரரு. நான் திரும்ப நீ மீசையை மட்டும் சேவ் பண்ணுறதுன்னா அப்படி தான் இருப்பேன். ஃபைனலி நாங்கள் சீனர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்தாச்சு. யார் வந்தாங்க? திபெத்தியன் பீப்புள்ஸ் வாழ்ந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். கைஸ் என்ன இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. கைஸ் வர வழியில் நல்லா தான் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இருக்கிற வெயில். நம்ம ஊர் சேலமே பரவாயில்லையாடுது. கண்ணாடி கூட கொண்டு வரல இன்னைக்குன்னு பார்த்து. போயிட்டீங்களா சேலம்? அந்த ஆனா நல்லாதான் இருக்கு. நினைச்சேன் குடிச்சு பச்சை புளி ரசம் நல்லாதான் இருக்கு. ஓகே தான். அது என்ன ஃப்ளேவர்? ஸ்பைசியா? சால்ட்டா? ஃப்ளேவர் இல்ல, பச்சை தண்ணியில உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணி உப்பு தண்ணி குடிக்கிறதுக்காக சிக்கன் சூப் பண்ணீங்க. நான் கூட பென்சிலத்தை உள்ள போட்டான்னு நினைச்சேன். ஊத்துந்தா அண்ணா சூப் வேணுமா? பச்சை புளி ரசம் வேணுமா? பச்சை புளி ரசம் வேணுமா? வேற என்ன அங்க இருக்குது? இது பேர் என்ன? சுடுது ராமன். சாப்பாடு தெரியும். இதுக்கு பேர் ராமன். ஒரு ஆஃப் ஆயில். அது என்னது? அங்கே இருக்கு சிக்கன். அப்ப இங்க வா. இங்க இவரு கொடுங்க, சாப்பிடாம முடிய மாட்டீங்க. சிக்கன் நான் உசு இழுத்துக்கிட்டு இருக்கேன். எண்டே கிடையாது. எண்டே கடை இருக்கு. எனக்கு எண்டே கிடையாது. இது என்னது? சிக்கன் சிக்கன் தானே? யாரும் சிக்கன் சிக்கன் தான். பார்த்து சொல்லுங்க. கொழுக்கட்டையாது. யார் பஃபலோ சாப்பிடுவா? பஃபலோ நான் சாப்பிட்டேன். அப்படியே நீங்கள் ஒரு சாப்பிடுங்க. அதான் இல்லை, அதில் அது பிளாக்காக இருந்துச்சு. சிக்கன் தான் ப்ரோ. ஒயிட்டாக இருந்தால் சிக்கன். உள்ளே இருக்கிறத ஸ்டஃபிங்ஸா? தெரியுமா? வண்டி ஓட்ட முடியாது. அப்படியா? ரைடிங் எல்லாம் போகணுமா? நீங்களும் ஷிஃப்ட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? சாப்பிட்டு ஏன் போட்டு என்ன கேமரா வைக்க சொன்னாரு? சென்ட்ரா வைங்க. ஓகே காய்ஸ், மானஸ்டர்லேருந்து கிளம்பியாச்சு. ஃபுல் ரஷ் ஆகுது, செம கூட்டம். காலையிலேருந்து நாங்கள் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு.
ஆனால் இது க்ளோஸில் இருக்குது. நிறையா இருக்குங்க இந்த பக்கம். சி அதான் கைஸ், இங்கே பார்த்துக்கலாம். இங்கே ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்கா. ஆக்சுவலாக நம்ம போனது அங்கே இருக்குது. நாங்கள் போனது அங்கேருந்து ஆப்போசிட்டில் இது பார்த்தோம். அங்கேருந்து தூரமாக. வா, இது இன்னும் பெருசாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் எல்லாம் கட்டுறாங்க போல் இது மாதிரி நிறையா. ஸோ மானஸ்ட்ரி இந்த ஒரு வில்லேஜ் வந்து என்ட்ராவது போல். இங்கே பாடுறா, பெருசாக இருக்குது. காய்ஸ், இது என்ன ஏரியான்லாம் தெரியல. பட் கர்நாடகாக்குள்ளே இருக்குன்னு மட்டும் தெரியுது. இப்போ தான் ரொம்ப தூரம் கழிச்சு காடு மலையெல்லாம் தாண்டி சிட்டிக்குள்ள டிஃபெண்டர். நம்ம வந்து இப்போது கர்நாடகாவிலேருந்து மாதேஸ்வரன் மலை வழியாக ஊட்டின்ற மாதிரி, சாரி, மேட்டூர் போயிட்டு அப்புறம் அதுலேருந்து சேலத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இது ஒரு ரூட்டு. அந்த டிபெட்டியன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போகும்போது இப்படி போகலாம், வரும்போது அப்படி இறங்கலாம், இல்லைன்னா வரும்போது இப்படி போகலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். பட் இந்த ரூட்டில் இன்றைக்கி சரியான டிராஃபிக். என்னென்னா, அந்த மேலே மாதேஸ்வரன் கோவிலில் மாதேஸ்வரன் சாமி இருக்காங்களே, அந்த கோவிலில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போல் சரியான ரஷ்ஷாக இருக்குது இந்த ரோடு. ஹெவி, நிறைய கார், பைக்கு, ஆட்டோ எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. மாதேஸ்வரன் மலைக்கு கோயிலுக்கு போகிறவங்க தான் நடந்தே போகிறாங்க. வேண்டுதலாக என்னன்னு தெரியலலாம். இரா மணி, வெயிட் பண்ணு. காய்ஸ், லெஃப்ட் சைடில் தெரியுதா? அதான் மாதேஸ்வரன் கோவில். செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கேருந்து முடிஞ்சால் ஜூம் பண்ணுறேன். இந்த ஹில்ஸில் வந்து ஸ்மோக்கு, ஆல்கஹாலு, ட்ரிங்க்ஸு, எந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ மளிகை கடையும் இங்கே இல்லைன்றாங்க. எந்த ஒரு பிளாஸ்டிக் திங்ஸும் எதுவும் இங்கே யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா மேலே ஸ்டாச்சு சூப்பராக இருக்குல்ல இங்கே இது பார்க்கும்போது. அவ்வளோ கார் நிற்கிது பாருங்க கியூவா. கிரேட் எஸ்கேப்பா. அந்த கோயிலுக்கு வந்ததே இல்லைடா சாமியே. நான் உள்ளே போனதில்லை. ஒரு இளநீ கடை எதாவது இருக்குன்னு பார்த்து குடிக்கலான்னு பார்த்தா ஒரு இளநீ கடை கூட இல்லை. ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. வேப்ப மரம் தவிர ஒரு எந்த மரமும் வந்து பச்சையாக இல்லை. வேப்ப மரம், புளிய மரம் தவிர.
அடியிலெல்லாம் இன்ஜின் கபகன்னு எரியுது. அப்படியே பூட்டு வந்து முட்டி வரையிலும் போட்டுருக்கிறதுனால சமாளிச்சிட்டு இருக்கிறேன். வெயிலும் அந்தளவுக்கு போடுன்னு போடுது. ஏதோ ஒரு மழை பெஞ்சிருக்கலாம். சரி, ஏன்னா அவனுங்கள வேறு என்ன 2 பேர்த்துக்கு எங்கானே தெரியல. இந்த காட்டுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்காக யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன காடு அப்படின்னா மாதேஸ்வரன் மலை. கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் இந்த மலை. இந்த மலையில் யார் வசித்தாங்க, யார் ஆண்டாங்க இந்த மலையை அப்படிங்கிற ஒரு வரலாறே இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க பேரை. கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வந்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி போகுது. எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சமாக செந்தண்ணி போகுது. கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு வருகிறோம். மேட்டூரே 30 கிலோமீட்டர். ஐயோ, தனியாக வரத்துக்கு பயமாக தான் இருக்குது. guys, finally reached மேட்டூர். மேட்டூர் பக்கமாக வந்து இப்போ குளத்தூர் தாண்டியாச்சு. அடுத்து மேட்டூர். லெஃப்ட் சைடில் டேம் தெரியுதா உங்களுக்கு? டேம் பேக் சைட். மேட்டூர் டேமு. இந்த சின்ன சின்ன கேட் இருக்கு இல்லையா, தண்ணி போகுது பாருங்கள், சூப்பராக. எல்லாம் ஊரே குளிக்குது. தண்ணி சும்மா கொஞ்சமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட்டமும் இருக்குது. எல்லாம் வெயிலுக்கு அப்படி தண்ணி தேடி எங்கேயா இருந்தாலும் வந்துட வேண்டியதுதான். அப்படி தான் மேட்டூர் அணை சேலத்தின் ஒரு சிறப்பம்சம். உள்ள பார்க்கெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகிடுது. ஃபுல்லாகவே அழுக்காக இருக்குங்க, க்ரீனிஷாக. எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. நான் எங்கே லேட் பண்ணேன் இவனுக்கு முன்னாடி போகிற அளவுக்கு? இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சேலம். ஒரு 1/2 ஹவரில் சேலம் ரீச் ஆகிடலாம். ஒன் வே ஆக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, நடு ரோட்டில் நிறுத்திட்டான் காரை. ரைட்டரா, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கடா நீங்கள். அந்த ரைட்டில் போயிட்டு இதுதான் மேச்சேரி. இது என்ன கோயில்? பத்ரகாளி அம்மன்
செம்ம கோயிலுங்க அது. Guys, finally reached Salem. மார்னிங் 3:30க்கு பைக் எடுத்து ஈவினிங் இப்போ 5:30 ஆகுது. இன்னொரு 1/2 hour ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. 1 hour ஆயிரும். ஒரு சூப்பரான ரைடு, ஜாலியாக போச்சு. வணக்கம். தயவு செய்து ஜீரோவை பார்த்து கொள்ளவும். பெட்ரோல் 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 பெட்ரோல். நன்றி. ஓடு. கரெக்டாக கேமரா ஏதாவது திரும்பும் போது அடிக்கும் மின்னல். ஓடு. ஹெவி ரெயின். ஃபைனலி வீட்டுக்கு வரும்போது நிறையா மழை, சரி நிறையா வெயிலில் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்ததுக்கு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக மழை, ஹெவி ரெயின், ஒன்றுமே கண்ணு தெரியல. அதனால் நான் வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த மழையிலையும். பை பாய், see you.